நம்ம இப்போ பார்க்க போகிற ஐபிஓ என்னன்னா ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ். இந்த ஐபிஓ வந்துட்டு என்னன்னா பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இப்போ நம்ம ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 1 வரை நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். அலாட்மெண்ட் டேட் என்னன்னா அக்டோபர் 3. லிஸ்டிங் டேட்டு அக்டோபர் 7. நமக்கு அக்டோபர் 5 ஆர் 6 வந்துட்டுனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுனா அலாட் ஆகலைன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். இஷ்யூ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 230.35 கோடி. லாட் சைஸ் வந்துட்டு என்னன்னா 75. பிரைஸ் பேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 181 to 191. இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால வந்துட்டு என்னன்னா 191 அப்படியே அப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்துட்டு என்னன்னா 14,325 ரூபா வேணும் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த பேப்டெக் டெக்னாலஜிஸுங்கிறது வந்துட்டு என்னன்னா 2018 வந்துட்டு என்னன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பேரண்ட் கம்பெனியான்னு பார்த்தா இல்லை. இது வந்துட்டு என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி. எதுக்கு கீழேனா ஃபேப்டெக் குரூப்புக்கு கீழே. அதை வந்துட்டு என்னன்னா 1995 வந்துட்டு என்னன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட சர்வீசஸ் மாடல் என்னன்னா, அதாவது என்னன்னா எண்டு டு எண்டு சர்வீஸ் கொடுக்கறது ஃபார்மசிட்டிக்கலுக்கு, பயோடெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இட்ஸ் சர்வீசஸ் கவர் என்டையர் ப்ராஜெக்ட் லைஃப் ஸ்டைல் இன்க்ளூடிங் டிசீஸ் ப்ரொஃபைலிங், ஃபெசிலிட்டி டிசைன், என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், லாஜிஸ்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷன். இதான் அவங்களோட பிஸ்னஸ் மாடல். இவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு குவிஞ்சு இல்லாமல் பரவலாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பை சார்ட்டில் வந்துட்டு அதிகமாக பிஸ்னஸ் எங்கே பண்ணுறாங்களோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். ஆனால் இவங்க வந்துட்டு மோர் தென் 50 பிளேசஸில் வந்துட்டு என்னென்னா அவங்களோட ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்டு, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், லாட்டின் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்தியா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 இடங்களில் பண்ணுறாங்க. ஆனால் நான் இங்கே வந்துட்டு மேஜராக எங்கே சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் இங்கே நான் கொடுத்துருக்குறேன் பை சார்ட்டில். அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத வந்துட்டு என்னென்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த 3 வருஷத்துக்கு உள்ள டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். 2023, 24, 25 முறையாக வந்துட்டு என்னென்னா அவங்க ரெவென்யூ 2023 193 கோடி, 2024 226 கோடி, 2025 326 கோடி வந்துட்டு என்னன்னா ரெவென்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2023 21 கோடி, 2024 வந்துட்டு என்னன்னா 27 கோடி, 2025 46.45 கோடி வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்குது. அதே சமயத்தில் வந்துட்டு என்னன்னா அவங்ககிட்ட வந்துட்டு டெப்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2023 34.29 கோடி இருந்திருக்கு. 2024 வந்துட்டு என்னன்னா 9.88 கோடி அதை அவங்க குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு டெப்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது போக அவங்க வந்துட்டு என்னென்னா ஸ்டாண்டர்லோன் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுலனா எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்லையும் சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபார் போத் க்ரீன்ஃபீல்டு அண்டு ப்ரௌன்ஃபீல்ட்லேயும் வந்துட்டு என்னட்டா அவங்க சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா ஃபார்மசிட்டிக்கலுக்கு ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது இன்க்ளூடிங் என்னென்னலாம் வரும்னா பயோக்ளீன் ஏர், க்ளீன் வாட்டர் அண்ட் ப்ராசஸ் சிஸ்டம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பேனிங் க்ளீன் ரூம்ஸ், ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். இதை மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா HVADCன்னு சொல்லுவாங்க, ஏசின்னு சொல்லுவாங்க. பேக்லாக்கிங் லைன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் டோஜேஸ் ஃபார்ம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அவங்களோட மாடலு. நம்ம வந்துட்டு என்னென்னா ஐபிஓவை லிஸ்டிங்காண்டி அப்ளை பண்ணோம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு என்னென்னா தெரிஞ்சுக்கிறது அவசியம். 18% வந்துட்டு என்னென்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. அதாவது என்னென்னா 35 ரூபா வந்துட்டு என்னென்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு என்னென்னா ஷூரிட்டி எல்லாம் இல்லை, கிடைக்கலாம்னு எதிர்பார்ப்பு மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு என்னென்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் நீங்களாக வந்துட்டு என்னென்னா பர்சனலாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அதை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ மக்களே.